யாரோ வராங்க போல இருக்கே. இதுதான் கார்த்திக் சார் ரூம். இது கார்த்திக் சாப்பிட்ட பிளேட்டா? ஆமா. அவர் எப்பவுமே ரூம்ல தான் சாப்பிடுவாரா? இல்ல இல்ல, டைனிங் டேபிள்ல தான் சாப்பிடுவாரு. இன்னைக்கு நான் செஞ்ச டிஃபன் ஐட்டம் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட்டாரு. அதுதான் இது. ஐயோ, இவன் நம்மள பாத்துருவாளோ? பார்த்து அடுத்த செகண்டே அபிராமி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாளே. கடவுளே, இவன் இந்த பாத்திர கூடாது. மேடம், அங்க ஒண்ணும் இல்ல, பீரோ தான் இருக்கு. ஆ, வாங்க போலாம். போலாம். நம்ம என்ன நினைச்சு வந்தோமோ அது அப்படியே நடந்துருச்சு. இனிமேதான் அந்த நட்சத்திர ஆட்டத்தை எல்லாரும் பார்க்க போறாங்க. ஏ நட்சத்திரா, நீ எப்படியோ அந்த அபிராமி அம்மாவை ஏமாத்தி அவங்க பரம்பரை டாலர் செயினா வாங்கிட்ட. இதுல எனக்கு ஒரு பங்கு வேணும். ஆமா ஆமா, இதுல எனக்கும் ஒரு பங்கு வேணும். நீயே ஒரு திருடி தானே, அதனால எங்களுக்கும் இதுல ஒரு பங்கு கொடுத்துதான் ஆகணும். நான் திருடினா நீங்க என்ன யோக்கியமா? உன் மடியில கட்டி இருக்கிற வெள்ளி குத்து விளக்கையும் பவழ மாலையையும் எடுக்கிறியா? எல்லாம் எனக்கு தெரியும் சார். நீங்களும் அந்த வாட்சையும் செல்போனையும் எடுக்கிறீங்களா? சரிம்மா, நீ இந்த டாலர் செயின்ல எனக்கு பங்கு தர வேண்டாம். எங்கிட்ட எதுவும் கேட்கப்படாது, சரியா? ஓகே. அது வாங்க போலாம். போ. இவகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். எனக்கு கல்யாணம் நடக்க போற அதே நாள்ல தானே உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீங்களும் எந்த ஆபத்தும் இல்லாம நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான். இந்தாங்க. ஐயோ வேண்டாம் சார், இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. அதெல்லாம் தெரியாது தீபா, நீங்க கட்டிக்கோங்க. நீங்க சேஃபா இருக்கிறதும் எனக்கு முக்கியம். சரி கொடுங்க சார், கட்டிக்கிறேன். சரி கொடுங்க, நான் கட்டி விடுறேன். ஐயோ நீங்களா? வேண்டாம் சார். உங்களால தான் கட்டிக்க முடியலையே, நான் கட்டி விடுறேன், கொடுங்க. ஐயோ வேண்டாம் சார். அட கொடுங்க தீபா, இதுக்கு போய் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க. கையை காட்டுங்க.
பாப்பா கார்த்தி, நீ உட்காந்து சாப்பிடு. அவனுக்கு வைமா. எதுக்கு? நீ செஞ்ச டிஃபன் சூப்பர். அதனால யாருக்கும் தெரியாம இன்னொரு பிளேட் என் ரூமுக்கு கொண்டு வான்னு சொல்ல போறீங்க அதானே? வா, எப்படி திலகா? அதெல்லாம் அப்படிதான். உங்க உடம்பு பூரா முழுதாங்க சார். நான் எவ்வளவு பெரிய புரியன்ட்டுன்னு நீங்க இப்போ தெரிஞ்சுக்காங்க சார். சான்ஸே இல்ல திலகா. உங்க புத்திசாலித்தனால யாருக்குமே வராது. அப்படியே கையோட ஓடி போய் ஒரு பிளேட் டிஃபன் மட்டும் எடுத்துட்டு வாங்க பாப்போம். தோ 1 நிமிட்ல கொண்டு வரேன். ஓகே, தேங்க் யூ. வெல்கம். சரி, நீங்க கிளம்புங்க. அட போங்க, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? இல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பாராட்டுவீங்க. அத இப்பவே பாராட்டினா நான் ரொம்ப ஹாப்பியா போவேன்ல. நான் ஃபுல்லா இதை சாப்பிட்டு வந்து உங்களை பாராட்டுறேன். அப்பதானே திருப்தியா என்னால பாராட்ட முடியும். சரி, நீங்க போங்க. ஓகே சார். கண்டிப்பா நீங்க என்ன பாராட்டணும். ஐ அம் வெயிட்டிங். கண்டிப்பா நான் பாராட்டுறேன். இப்போ போங்க. இந்த நேரத்துல யாரு கதவு தட்டுறது? கார்த்தி, நான் தான்ப்பா. இந்த வந்துட்டமா. சார், தீபா, நீங்க உள்ள போயிரு. பால் குடிக்காம வந்துட்டியே. சாரிமா, மறந்துட்டேன். கார்த்தி, என்னப்பா பெட்ஷீட் தலகாணி எல்லாம் கீழே கிடக்குது? ஏன் நீ கட்டில படுக்கிறது இல்லையா? இல்லம்மா, சும்மா கீழே படுக்கணும்னு தோணுச்சு, அதான். ஓ சரி, படுத்துக்கோ. சரிங்கம்மா. ஓ அப்படியா? உங்களுக்கு நலங்குனா என்னன்னு தெரியுமா? நலங்கு பத்திலாம் பெருசா எனக்கு தெரியாதுங்க. என் அண்ணனுங்க கல்யாணத்துல பாத்திருக்கேன். கையில முகத்துல எல்லாம் சந்தனம் வைப்பாங்க. எனக்கு அவ்வளவுதாங்க தெரியும், வேற எதுவும் தெரியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நலங்கு வைக்கிறது எதுக்குன்னா, அந்த காலத்துல இப்ப மாதிரி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ற வழக்கம் எல்லாம் இல்ல. அதனால இது கல்யாண வீடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடில இருந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நலங்கு வைக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு இன்னும் பெரிய வரலாறே இருக்கும் போலயே. ஆமா சார், அந்த 4-5 நாள் தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாமா முறைக்காரங்கெல்லாம் நலங்கு வச்சு சாப்பாடு ஆக்கி போடுவாங்க. அப்புறம் நலங்கு வைக்க பச்சை பயிரை சாந்து மாதிரி அரைச்சு நல்லெண்ணெயில சேர்த்து கண்ணத்துல தொட்டு வைப்பாங்க.
அது எதுக்குன்னா முகம் ரொம்ப அழகா தெளிவா இருக்கிறதுக்காக அப்படி செய்வாங்க. அது அங்க இருக்க பாரு. இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இவ்வளவு ஜீப்ல ஏத்துங்கயா? சார் விடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் விடுங்க. எழுந்துரு போங்க. சார் விடுங்க சார். போ. சார் அழுதா விட்டுருவோமா? ப்ளீஸ் போ. ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்ல அதுவும் என் பையன் கார்த்திக் ரூம்லயே ஒளிஞ்சுக்கிட்டு எங்களை எல்லாம் முட்டாளாக்கிருப்ப. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. என் மூஞ்சிய முழிக்காம வெளியே போடி. போன் சொல்றேன்ல. மேடம் மேடம் விடுங்க மேடம். வாங்க. வாங்க வாங்க வாங்க. நட்சத்திரா வாமா. வாமா. அத்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மாமா நீங்களும் எடுத்துக்கோங்க. நட்சத்திரா நீ என்ன மாதிரியே ரொம்ப பக்தியோட இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த நட்சத்திரா எப்படி அத்தையோட வீக் பாயிண்ட தட்டி ஸ்கோர் பண்றானே தெரியல. அத்தை என் கழுத்து பாத்தீங்களா? நீங்க கொடுத்த பரம்பரை செயினை தான் நான் போட்டிருக்கேன். பார்த்தேன் நட்சத்திரா. இது இனிமே உன்னோட நகமா. எப்பவுமே நீ இத கழுத்துல போட்டுக்கோ. அதான் எனக்கு சந்தோஷம். நாச்சியா, மருமகளை ஏன் இங்கே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? வா உள்ள அடிச்சுட்டு போலாம். ஆமாமா வாமா உள்ள போலாம். பத்திரமா பரிசு இதுக்குள்ள இருக்கணும். என்ன எதுவுமே காணும்? ஆமா வச்ச பொருள் எதுவுமே காணுமே. அதுக்குள்ள எப்படி காணாம போகும்? ஒருவேளை கோதை அந்த திருடி அவதான் எடுத்திருப்பாளோ? அவ திருடி தான். சரி எதுக்கும் அவளையே போய் கேட்போம். வச்சது அதுக்குள்ள எப்படி காணாம போயிருக்கோம்? சே கோதை கோதை வாயுங்க. ஏய் உன் திருட்டுத்தனத்தை என்கிட்டயே கட்டுறீங்க. மரியாதையை நீ எடுத்த என் பொருளை என்கிட்டயே திருப்பி கொடுத்து. ஐயோ என்னையா உளற? உன் பொருளை நான் எடுத்தனா? என்ன உளறிட்டு இருக்கேன்? அந்த கப்போர்ட்ல வச்ச என் பொருள் எதுவுமே காணும்.
நான் வச்சது உனக்கு மட்டும் தானே தெரியும். அப்படின்னா நீ தானே எடுத்திருப்ப. ஐயோ, அங்கதாயா இருக்கும். நல்லா தேடி பார்க்காம என்ன வந்து குத்த சொன்னா என்ன அர்த்தம்? வா, சரியா தேடி பார்க்கலாம். நீ வா, நீயே வந்து பாரு. வந்து பாருமா, அங்க பேக்கையே காணும். போய் அங்கதாயா இருக்கும். காணும், நீயே வந்து பாரு. இங்க காணும் பாரு, நீயே வந்து பாரு, திறந்து பாரு. யோ, நான் திருடிட்டு வந்த வெள்ளி சாமான் எல்லாம் காணோம். அப்போ நீதான் திருடினியா? என் பொருளையும் தானமா காணும். 2 பேர் பொருளும் காணும்னா வேற யாராவது தானே எடுத்திருக்கணும். ஆக நம்ம 2 பேரையும் 3ஆவதா ஒருத்த நல்லா ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டானா? ஆமா. சரி, இப்ப அத பத்தி கவலைப்பட நேரம் இல்ல. கீழே ஃபங்க்ஷன் நடக்குது, முதல்ல அத பாப்போம். அப்புறமா வந்து தேடி பாத்துக்கலாம். ஆமா, நாம அங்க இல்லன்னா அவங்க தேடுவாங்க. வா போலாம். குழம்பு பிரயோஜனம் இல்ல, வா கீழே போலாம். வா வா, கீழே போலாம். வா வா. அப்பாடா. நாச்சியா, முதல்ல நீயே நலங்கு வைமா. சரிங்க. நம்ம எடுத்த பொருள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே. சமந்தி, சொல்லுங்க சமந்தி. அடுத்து நீங்க வந்து வைங்க. ஆமா, இந்த திருட்டு பொம்பளை வச்சா விளங்குந்த மாதிரி தான். ஐஸ்வர்யா, மீனாட்சி, நீங்க 2 பேரும் வைங்க.
நல்ல நாள் அதுவுமா இப்படி தடங்கள் வந்துகிட்டே இருக்கே. கடவுளே, கார்த்திக் கல்யாணம் நல்லபடியா முடியணும். சார் தீபா வாங்க போலாம். இங்க இருந்தா மாட்டிப்பீங்க, வாங்க. சார் இங்க என்ன சார் நடக்குது? பாம்பு கேம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்க, முதல்ல வாங்க. சார் சார் சொல்லுங்க தீபா. என்ன சார் ஏதோ யோசனையா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா தீபா, நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தா வந்தவங்க பாம்பு ஸ்குவாடான்னு சந்தேகமா இருக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? எனக்கு என்னமோ அவங்க பாம்பு ஸ்குவாட்ன்ற பேர்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்க தான் வந்திருப்பாங்கன்னு தோணுது. நான் இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாதுல்ல சார். அப்புறம் எப்படி என்ன தேடி வருவாங்க? இல்ல தீபா, யாருக்கும் நீங்க இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதான் பாம்பு ஸ்குவாட் மாதிரி வேஷம் போட்டு தேட வந்திருக்காங்க. அப்படியா சார் சொல்றீங்க? அப்ப அது யாரா இருக்கும்? அதான் தெரியல தீபா, யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை ஐஸ்வர்யா நீ சந்தேகப்பட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களான்னு யோசிச்சு பார்த்தா அவங்க பாம்பு ஸ்குவாட் அளவுக்குலாம் போறவங்க கிடையாது. அவங்க நேரம் என் ரூம்க்கே வந்து செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஒருவேளை அந்த துரையா இருக்குமா சார்? தீபா, தீபா, என்ன உடம்பு நெருப்பா குதிக்குது?
தண்ணி டேங்க்ல ரொம்ப நேரம் இருந்ததால குளிர் ஜுரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? என்ன கிச்சனுக்குள்ள போறாரு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அம்மா, கார்த்தி, என்ன கஞ்செல்லாம் வச்சு எடுத்துட்டு போறீங்க? யாருக்கு? எனக்கு தான். ஏன், என்னாச்சு? ஃபீவரா? ஆமா, லைட்டா ஃபீவரிஷா இருக்கா நீ, அதான். இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா தப்பா இருக்கே. உடம்பு சரியில்லைங்கிறாரு, இவரே கஞ்செல்லாம் வச்சு எடுத்துட்டு போறாரு. லேடிஸ் இருக்கிற வீட்டுல இவர் ஏன் கஞ்செல்லாம் வச்சு எடுத்துட்டு போகணும்? ஏதோ தப்பா இருக்கு. தீபா, தீபா, மாத்திர இந்தாங்க. சரி, நீங்க படுத்துக்கோங்க. சரிங்க, நீங்க படுங்க.
சார் 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 ம். என்ன தீபா எந்திச்சிட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? ஜுரம் போயிடுச்சா? அதெல்லாம் போயிடுச்சு சார். இப்ப ரொம்ப நல்லா இருக்கு என் உடம்பு. ம். பாவம் உங்களை தான் ரொம்ப சிரமப்படுத்திட்டேன். எனக்கு ராத்திரியெல்லாம் கரெக்டா மாத்திரை கொடுத்து நைட்டு முழுக்க கண் முழிச்சு உதவி செஞ்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தீபா. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சரியாயிடுச்சுல, அதுவே போதும். சார் 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 இருங்க சார், இதெல்லாம் நானே கூட்டிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்பதானே குணமாயிருக்கீங்க, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளுங்க. ராஜஸ்ரீ அம்மா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? அது அம்மா, நான் அது வந்துமா. சரி, நீ எங்க வேணாலும் இரு. நான் இப்போ உங்க வீட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இங்க இருக்கிற சிவன் கோவில்ல ஒரு பெரிய மகான் முன்னாடி ரூபாவோட கச்சேரி புக் ஆயிருக்கு. அதுல நீ பாடணும். இங்க உங்க அப்பா கிட்ட வந்து கேட்டா நீ வர முடியாதுன்னு சொல்றாரு. அதான் உனக்கே போன் பண்ண. உன்னால வர முடியுமா முடியாதான்னு சொல்லு. இல்லம்மா, அது வந்து என்ன நீ இழுக்கிறத பார்த்தா உங்க அப்பா சொன்ன மாதிரி வர முடியாதுன்னு சொல்ல போற போல இருக்கு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ தீபா. சிவன் கோவில்ல 10 மணிக்கு கச்சேரி. அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. நீ அதுக்குள்ள வந்தே ஆகணும். வரலனா நீ என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஏமாத்துறதா சொல்லி மொத்த குடும்பத்தையும் ஜெயில தள்ளிடுவேன். அம்மா வாங்க. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்லம்மா. ஆனந்த், அருண், மீனாட்சி, ஐஸ்வர்யா வாங்க. இதோ வரேன் அத்தை. ஆசாரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தாலி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கம்மா, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பசங்க வந்துட்டோம். இப்ப காட்டுங்க. என்னம்மா? தாலி கொண்டு வந்திருக்காரு. இந்தாங்கம்மா. என்ன நாச்சியா, ஆனந்த கண்ணீரா? ஆமாங்க, இது நம்ம கடைசி பையன் கல்யாணம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி நம்ம பேர பசங்க பெரியவங்களானதான் நடக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ இல்லையோ தெரியல. அதனால இந்த கல்யாணத்தை எவ்வளவு சிறப்பா பண்ண முடியுமோ அவ்வளவு சிறப்பா பண்ணணும்னு பாக்குறேன். கவலைப்படாத. பேர பசங்க கல்யாணம் மட்டும் இல்ல,
கொள்ளு பேரங்க கல்யாணத்தை கூட நம்ம பார்க்க தான் போறோம். ஓகேயா? தாலியை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கீங்க ஆசாரி. அம்மா, உங்க 2 பசங்களுக்கும் நான் தான் தாலி செஞ்சு கொடுத்தேன். இப்ப கார்த்திக் தம்பிக்கும் நான் தான் தாலி செஞ்சு கொடுத்திருக்கேன். அவங்க 2 பேரும் எப்படி நல்லா இருக்காங்களோ அதே மாதிரி இவரும் நல்லா இருப்பாருமா. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் ஆசாரி. நல்லதுமா. மீனாட்சி, அத்தை. அந்த பழத்தட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. இந்தாங்க அத்தை. என்னங்க, இதுல பணம் வைங்க. வாங்கிக்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வரம்மா. சரிங்க. என்னமா அந்த தீபாவை இன்னும் காணோம்? இன்னைக்கு நம்மள மாட்டி விட்டுருவா போல இருக்குமா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ரூபா. கண்டிப்பா வந்துருவா, நீ கவலைப்படாத. என்னம்மா கார்த்தி ஃபேமிலி வராங்க? எதுக்கு வராங்கன்னே தெரியலையேம்மா. அவங்க சாமி கும்பிட கூட வந்திருப்பாங்கடி. நீயே இத பெருசா எடுத்துக்கிற. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. என்ன நீங்களும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது கச்சேரியா? ஆமாங்க, இங்க ஒரு மகான் வந்திருக்காருல்ல, அவர் முன்னாடி கச்சேரி பண்றதுக்காக எங்களை வர சொல்லிருக்காங்க. அதான் வந்திருக்கோம். ரூபஸ்ரீ பாட போறானா அப்ப தீபா கண்டிப்பா வந்திருக்கணும். அவளை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அவளை பார்த்து பேசின மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியா? நாங்களும் மகானை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க தான் வந்திருக்கோம். இதுல ரூபஸ்ரீ வேற பாட போறாங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரூபா, உன் பாட்டை கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இவ எதுக்காக இவ்ளோ சந்தோஷப்படுறா? ரூபஸ்ரீ வேற ரொம்ப புகழ்ந்து பேசுறாளே. இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? நாங்க கோயிலுக்குள்ள இருக்கோம். வாப்பா. நீங்க முன்னாடி போங்கம்மா, நான் வரேன். சீக்கிரம் வந்துருப்பா. வணக்கம். 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 என்ன மேடம், நீங்க தனியா வரீங்க? உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. இல்ல, எல்லாரும் ஒரே கார்ல வர கொஞ்சம் இடைஞ்சலா இருந்தது. அதான் கார்த்தி கூட அவன் ஃப்ரெண்டு கார்ல வந்தேன். ஆமா, நீங்க எப்படி இங்க? இந்த கோவில்ல ரூபஸ்ரீயோட கச்சேரி இருக்கு, அதுக்காக தான் பாட வந்திருக்கோம். அப்படியா? நல்ல விஷயம். அப்போ நாங்களும் உன் பாட்டை கேட்டு ரசிக்கலாம். மேடம், உங்க முன்னாடி நான் பாடுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். மேடம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். நல்லா இருமா. இன்னைக்கு உன் கச்சேரி களை கட்டணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேடம். சரி, பார்க்கலாம். வரேங்க.